அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் பேட்ச் அவர்களின் மலர் மருத்துவம். நம்ம மலர்களின் வழியாக இறைநிலையை எப்படி அடையலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். நம்மளோட நோய்கள், மனவழிகள் எல்லாவற்றையும் தாண்டி நம்ம இறைநிலையை அடையலாம் அப்படிங்கிறது டாக்டர் பேட்ச் சொல்கிறாரு. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். டாக்டர் பேட்ச் பற்றின ஒரு புது விஷயம் ஒன்று. டாக்டர் பேட்ச்ங்கிறவர் தான் லண்டனில் உள்ள காடுகளில் கிடைக்கும் அந்த மலர்களிலிருந்து தான் இந்த மலர் மருந்துகளை தயாரிச்சிருக்காரு. இந்த மலர்கள் ரொம்ப அபூர்வமான ஒரு சக்தி வாய்ந்தவை அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிட்டிருக்காரு. 1886 செப்டம்பரில் 24ஆம் நாள் இங்கிலாண்டில் பிறந்தவர் சிறு வயதில் இருந்தே இயற்கையுடன் இரக்க குணம் கொண்டவராக அவர் இருந்திருக்காரு. 1919ஆம் ஆண்டில் லண்டனில் ஆங்கில மருத்துவ படிப்பை அவர் முடிச்சிருக்காரு. பின்பு அதே கல்லூரியில் அவர் அதிகாரியாக பணியாற்றியிருக்காரு. ஆனால் சில வருடங்கள்லேயே அவருக்கு உடல் நலத்தில் குறைவு ஏற்பட்டு வேலையை விட்டு விலகிட்டார். மூளையில் இரத்தப்பெருக்கு ஏற்பட்டு படுத்த படுக்கையானார் டாக்டர் பேட்ச். அவர் இன்னும் 3 மாதங்கள் மட்டும்தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருங்க சொல்லியிருக்காங்க. மனம் உடஞ்சி போகாமல் தன்னை குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆங்கில மருத்துவத்தை ஒதுக்கிட்டு தன்னுடைய மனதின் தன்மையாலும் உணவு கட்டுப்பாட்டின் மூலமும் உடல் தேறி மருத்துவர் சொன்னதை அப்பயே பொய்யாக்கியிருக்காரு. ஆனாலும் அவருக்கு உடல் மெலிந்த நிலையில் தான் அவருக்கு இருந்திருக்கு. அதன் பிறகு தான் அந்த நுண்ணுயிர் சம்மந்தப்பட்ட படிப்பு, அந்த பாக்டீரியாலஜின்னு நான் சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படிப்பை அந்த படிச்சுட்டு அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காரு. விஷக்கிருமிகள் தான் மலக்குடலில் இருந்து நோயை உண்டு பண்ணுது அப்படின்னும் அதன் மூலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதன் மூலம் பல்வேறு நோய்களுக்கு எப்படி மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் அவரோட கவனம் ஹோமியோபதி பக்கத்தில் திரும்பியிருக்கு. எது நோயை உண்டாக்குதோ அதுவே தான் நோயை குணப்படுத்தும் அப்படிங்கிற அந்த தத்துவம் அவருக்கு அந்த ஹோமியோபதியில் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதனால் அதில் உள்ள சிக்கல்களை நீக்கிறதுக்கு எளிதான ஒரு முறையை கண்டுபிடிக்க முயன்றிருக்காரு. மருந்துகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது டாக்டர் பேட்ச் 1928 இருந்து அந்த மருத்துவ தொழிலை விட்டு விலகி வேறு தேடலில் இறங்கினார். எளிய மருந்துகள் பார்த்திங்கன்னா இறைவன் படைப்பிலேயே அபரிமிதமாக கிடைக்கும் அப்படிங்கிறத அவருக்கு அந்த உள்ளுணர்வாக தெரிஞ்சு அதை தேட தொடங்கியிருக்காரு. மலைப்பாங்கான மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத கிராம பகுதியில் தனியாக அலைஞ்சு பூக்களையும் மொட்டுக்களையும் சேகரிச்சிருக்காரு. இந்த நோய்க்கு இந்த மலர் குணப்படுத்தும் அப்படிங்கிற அந்த ஆழ்ந்த அறிவு அவருக்கு இயற்கையாகவே இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக அவரால் அந்த மலர்கள்லேருந்து அவரால் அந்த எந்த மலரை நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணுன்ற அந்த விஷயம் அவருக்கு எளிதாக அவருக்கு கிடச்சிருக்கு. அவற்றை அந்த நீரில் மூழ்க வச்சு நம்ம ஒன்று சொன்ன மாதிரி அந்த சன் மெத்தடில் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. உடல் நோய்க்கு ஆதாரமே மனநோய் தான் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மனநிலைகளில் ஏற்படும் கோளாறுகளும் தான் நம்ம உடல் உபாதையை வெளிப்படுத்துது அப்படிங்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. மனசில் உருவாகிற கோபம், பொறாமை, பகைமை உணர்வு, பொறுப்பின்மை, அதிர்ச்சி இவையெல்லாம் தான் நம்ம மனநிலையை கெடுப்பதோடு இல்லாமல் உடல்நிலையையும் கெடுக்குது அப்படிங்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. 1930 இருந்து 1936 வரைக்கும் 37 மலர்கள்லேருந்து ப்ளஸ் ஒரு சில நீர்லேருந்து அந்த ஜுனை நீர்னு சொல்கிற அந்த ராக் வாட்டரும் சேர்த்து மொத்தம் 38ஐயும் கண்டுபிடிச்சிருக்காரு. மருந்துகளோட கலவை, அதாவது 5 காம்பினேஷன் மூலியமாக புதிதாக ஒரு ஆபத்து கால அந்த ஒரு மருந்தினை ரெடி பண்ணி அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு. அதுதான் இந்த ரெஸ்கியூ ரெமடின்னு சொல்லக்கூடியது.
இது வந்து மிகவும் அதிசயத்தக்க ஒரு பலன்களை வந்து அப்பயே அவருக்கு தந்திருக்கு. எல்லாருமே ஆபத்து காலத்தில் வந்து இதனை பயன்படுத்தி பலரும் அப்பயே அந்த காலத்திலேயே வந்து நிறைய பேர் இதனால் பலன் பெற்று சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வெளியில் வந்திருக்காங்க. 1936 வந்து நவம்பர் 27ஆம் தேதி அன்றைக்கு வந்து மவுண்ட் வெர்னன் அப்படிங்கிற இடத்துல வந்து தன்னுடைய 50வது வயதில் இயற்கையில் வந்து அவர் வந்து இறந்துட்டார். இயற்கையாகவே அவர் இறந்துட்டார். அதே இடத்துல வந்து டாக்டர் பேட்ச் அவர்களோட ஆய்வுக்கூடம் வந்து இன்னும் வந்து மருந்துகளை தயாரித்து உலகம் முழுவதுமே வந்து இன்னமும் கூட அனுப்பிட்டுருக்கு. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், இது வந்து சென்டாரி அப்படின்ற பேரில் வந்து அந்த ஆய்வுக்கூடம் வந்து இயங்கிட்டுருக்கு. இந்த மாதிரி இதுதான் வந்து டாக்டர் பேட்சோட கதை. இது நாள் வரைக்கும் நம்ம பார்க்கல. இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு புதுசாக கிடச்சிருக்கு. மலர் மருத்துவங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு மருத்துவம், பக்க விளைவுகள் இல்லாதது, விலையும் வந்து ரொம்ப மலிவானது. தன்னை உணர்தலும் ஏற்றுக்கொள்ளுதலும் திருத்தி கொள்ளலும் ஆன்மீகம் தியானத்தின் முதல் படி இதுதான். ஸோ இனிமேல் நம்ம மலர்களுக்குள்ளே போகலாம். இப்போது நாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற 2 மலர்கள் பார்த்திங்கன்னா 25 மற்றும் 26 ஹார்ன்பீம் மற்றும் வில்லோ. ஹார்ன்பீம் எங்கே இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் ஃப்ளெக்ஸஸில் இயங்குது. அன்சர்டனிட்டி அப்படின்ற குரூப்பில் இது இருக்குது. ஹார்ன்பீம் அப்படின்னா வந்து உயிர் சக்தியின் மலர், உயிர் ஆற்றலின் மலர், செல்வத்தின் மலர். ஆற்றல் இதுக்கு வந்து நிறைய ஆற்றல் இந்த மலரில் வந்து ஆற்றலுக்கு வந்து அளவே இல்லாமல் இருக்கும். ஸோ செல்வத்தின் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. செழிப்பின் மலர், கொண்டாட்டத்தின் மலர், பலத்தின் மலர், ஸ்டார்டிங் ட்ரபிள் ரெமெடி. ஹார்ன்பீம் அப்படின்னாலே வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்ற அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குது அப்படின்னாவே ஹார்ன்பீம் வரும். இந்த மலர் வந்து நிறைய மலர்கள் இருக்குமா. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா, ஹார்ன்பீம் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா அளவற்ற மலர்கள், ஏன்னா செல்வத்தின் மலர் இல்லையா, அளவற்ற அந்த ஆற்றல் இருக்கிறதுனால நிறைய மலர்கள் இருக்குமா. பிரமிடு வடிவில் இருக்கிற மலர் இது. இந்த மரம் பார்ப்பதற்கு வந்து கண்கொள்ளா காட்சியாகவும் கவர்ந்திழுக்கக்கூடியதாகவும் கண்ணுக்கும் காதுக்கும் ஈர்ப்பு கொடுக்கக்கூடியதாகவும் கூட இந்த மலர் இருக்குமா. இந்த மலர் வந்து கோல்ட் க்ரீன் அப்படின்ற அந்த நிறத்தில் இருக்குது. இதை வந்து அயன் வுட், மசில் வுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ன்பீம்னா இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா ஹாரன் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாரன்னா முன்னாடி ஒரு வண்டி போகுது, நம்ம என்ன பண்ணுவோம், ஹாரன் தானே அடிப்போம். அப்போது நம்மளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னா அந்த தடையை விளக்கிறதுக்கு தான் இந்த ஹார்ன்பீம். இன்னொன்று வந்து பீம் பின்னாடி வருது இல்லையா, பீமன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்ட்ராங் பீமன் அப்படின்னா. அதனால் ஹார்ன்பீம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல்நல குறைவு இருக்குது அவங்களுக்கு, என்னால் வந்து டக்குன்னு எந்திரிச்சு நடக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு, ஒரு விஷயத்தை பார்த்து மலைச்சி போய் நிற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஊக்கம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து நம்ம ஹார்ன்பீம் வந்து ரொம்ப அற்புதமாக யூஸ் ஆகும். இந்த மரம் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும். வண்டி சக்கரம், அப்புறம் கலைப்பை, இந்த மாதிரி இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து இந்த மரம் வந்து பயன்பட்டிருக்கு. இந்த மரத்தோட தண்டு வந்து சில்வர் நிறத்தில் இருக்குமா. இந்த மரத்தோட கிளைகள் வந்து தாழ்வாக ரொம்ப ஆற்றலோடு இருக்குமா. இது ஒரு பெரிய கிளை வந்ததும் அதிலிருந்து அருகருகே சிறிய சிறிய கிளைகள் வந்து தொடர்ச்சியாக இருக்குமா இந்த மரத்தில். இதனால் பார்த்திங்கன்னா பெரிய கிளை தெரியாமலே போயிடுமா. இந்த மரம் வந்து வேலி போல் பயன்படுகிறது. ஒரு மரமும் அருகில் உள்ள மரமும் பார்த்திங்கன்னா பின்னி பெனஞ்சு இருக்குமா. ஆற்றலை அதிகமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற மரம் இது. இலைகள் வந்து ஒரே வடிவில் இல்லாமல் கத்தி மாதிரி இருக்குமா இலைகள். இந்த மலர் வந்து ஈரப்பதத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடியதுன்னா நம்மளுக்கு வந்து ஈரப்பதம் இருக்கிற இடத்துல வந்து எங்கே ஒரு விஷயம் வந்து சரியில்லையோ, அதாவது எங்கெங்கே ஈரப்பதம் இருக்கும், கண்,
மூக்கு, வாய் இதெல்லாம் வந்து அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடங்கள் இல்லையா, இந்த மாதிரி இடத்துல இருக்கிற குறைபாடுகளுக்கு கூட இந்த மலர் வந்து நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும். தெற்கு பகுதியில் வந்து குறைந்த சீதோஷண நிலையில் வந்து இந்த மலர் வளர்ந்துருக்கு. எந்த மண்ணில் வேண்டுமானாலும் இந்த மலர் வந்து வளருமா. ஆண் பூ மேல் நோக்கிய நிலையிலும் பெண் பூ வந்து கீழ் நோக்கிய நிலையிலும் இருக்கும் மரம் இது. விதைக்கு கீழே வந்து 3 ரெக்கை இருக்குமா இதுக்கு. ஹெலிகாப்டர் போல் வந்து பறந்து கொண்டே வருமா. இந்த விதைகள் வந்து ஹெலிகாப்டர் போல் சுற்றி சுற்றி அப்படி பறந்துகிட்டே இருக்குமா. வேலிக்கு நடுவே வந்து நம்மளால் நடக்க முடியாமல் தான் இருக்கும். இந்த ஆற்றல் வந்து எப்பொழுதும் வந்து உலகத்தோடு ஒட்டி இல்லாமல் வந்து மேலேயே இருக்குமா. இதனோட வேர்கள் பார்த்திங்கன்னா சிறியதாகவும் ஆழமற்றும் வந்து இருக்கும். பூக்கள் வந்து கீழ் நோக்கியும் இதனோட ஆற்றல் மேல் நோக்கியும் இருப்பதால் உலகியல் வாழ்க்கைக்கு வந்து இது ஒரு நல்ல விதமான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இந்த மலர் இருக்கும். இந்த மலருக்கு வந்து அயன் பீம் ஆர் ஹாட் பீம் அப்படின்ற மற்ற 2-3 பெயர்கள் கூட இந்த மலருக்கு வந்து உண்டு. ஹான் பீம் அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா ஒளியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்காலத்தில் இருக்கக்கூடிய வந்து துன்பங்கள் எல்லாமே வந்து ஹார்ன்பீம் டெண்டன்சி தான். இந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து சாப்பாடு மட்டுமே, எங்கேயாவது சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு அந்த தேடி எடுக்கக்கூடியவங்க தான் இருக்காங்க இந்த உலகத்தில். நிறைய நபர்களுடன் தொடர்பில் இருக்கும்போது நம்மளோட சுதந்திரம் வந்து எப்பயுமே பறிப்போயிடுமா. பொருட்களையும் தொடர்புகளையும் வந்து குறைவாக நம்ம வச்சுக்கிற போது வந்து நம்மளுக்கு துன்பங்கள் இருக்காது. வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற நம்மளோட எண்ணத்தை வந்து நம்ம குறைச்சிக்கணுமா. நம்மை தெரிந்து கொள்வதற்கு தான் வந்து இந்த மலர் தீர்வுகள். என்ன வாழ்ந்துட்டுருக்கோம், எதை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கோம் அப்படின்னு டாக்டர் பேட்ச் கேட்குறாரு. உலகம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்மளோட குடும்பத்தையும் சமுதாயத்தையும் நாம் பார்த்துக்கணும், ஆனால் ஞானிகள் மட்டும்தான் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய கால வாழ்க்கையா அதாவது பழைய கால வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுட்டு எல்லாருமே ஓய்வெடுத்து இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைய கால வாழ்க்கை பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்காக வந்து நம்ம வேலை செஞ்சிட்ருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அமைஞ்சிருக்கு. இயற்கையிலிருந்து வந்து செயற்கைக்கு மனிதன் மாறும்போது தான் இந்த பிரச்சனைகள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இயற்கையோடு நம்ம தொடர்பு வந்து குறைவாகி விட்டதுனால தான் நம்மளோட துன்பம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இயற்கையை ரசிக்கும் போது, அதாவது இயற்கையோட தொடர்பில் வந்து நம்ம அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த மென்டல் ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிற அந்த இது வந்து நம்மளுக்கு ஆகுமா. ஒளி வந்து வேகமாக போனால் இன்னொரு ஒளி உருவாகும் இல்லையா. ஒளி உருவாகி கொண்டே வந்தால் அதில் இன்னொரு ஒளி கூட உருவாகும். பழக வந்து பால் கூட புளிக்கும். அதனால் வந்து இயற்கையை விட்டு விலகி நிற்பவர்கள், அதாவது நல்ல காற்று நம்ம வாங்கலை, ஒரு ஏசி தான் நம்ம பயன்படுத்துகிறோம், நிலாவையும் நம்ம சூரியனையும் கூட நம்ம பார்க்குறதில்ல, காலில் செருப்பு இல்லாமல் கூட நம்ம எங்கேயுமே போகிறதில்ல. இந்த மாதிரி நம்ம இயற்கையை விட்டு விலகி நிற்பவங்களாக தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இப்போது இந்த மாதிரி நபர்கள் தான் வந்து நிழல் தன்மையான இந்த ஹார்ன்பீம் டைப் நபர்கள். இதோட நிழல் தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நபர்கள் வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையிலிருந்து மாலை வரைக்கும், இன்னொரு தடவை ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரே மாதிரியான வேலையால் ஏற்பட்ட ஒரு மனச்சுமை, அப்புறம் அந்த மலைப்பு, இதுதான் வந்து நிழல் தன்மை. இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு பலவீனம் வந்து இவங்களுக்குள்ளே இருக்கும். அதுதான் இந்த ஹார்ன்பீம் மனநிலை. தினமும் செய்யக்கூடிய ஒரே மாதிரியான வேலை. இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா டெய்லி எந்திரிக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், சமையல் செய்யணும், குழந்தைங்களை கவனிச்சிக்கணும், கணவனுக்கு வந்து பணிவிடை செய்யணும், இந்த மாதிரி வந்து டெய்லி ஒரே வேலை செய்கிறவங்க எல்லாருமே இந்த ஹார்ன்பீம் டெண்டன்சியில் இருக்கிறவங்க தான். அதாவது மண்டே மார்னிங் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் வந்து நிறைய உழைப்பு, நிறைய வேலை இருக்கிறது. வேலைக்கும் போகணும், இபி பில் கட்டணும், குழந்தை படிக்க வைக்கணும், பெற்றோர்களை பார்க்கணும் அப்படின்ற மனநிலை இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த ஹார்ன்பீமோட நிழல் தன்மையாளர்கள் தான். சனி ஞாயிறு ஓய்வு எடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன தோணுன்னா,
திங்கக்கிழமை வரும்போது ஐயோ இன்னொரு வாரமா அப்படின்ற அந்த நிலை, அந்த மலைப்பு தான் வந்து இந்த ஹார்ன்பீம். இப்போ பழைய ரப்பர் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தளர்ந்து விடும்ல, அந்த மாதிரி இவங்களோட மனநிலை ஆகியிருக்கும். இனிமேல் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியலையே அப்படின்ற மனநிலை இருக்கக்கூடியவங்க. வேலை பளுவினாலையும் காலையில் இவ்வளோ வேலை செய்யணுமா, திரும்ப திரும்ப செய்யணுமா அப்படின்ற அந்த மன அழுத்தம் ஏற்பட்டு அப்படியே உட்காந்துருவாங்களாம். இவங்க மூளை வந்து ஜாம் ஆகி நிற்கும்ல, அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இந்த ஹார்ன்பீம் மனநிலை. கீ கொடுத்த ஒரு பொம்மை போல் வந்து ஆகிவிட்ட நபர்கள் இவங்க. சமுதாயம் அதாவது ரிப்பீட்டட் பேட்டர்ன், காலையில் எழுவது, டீ சாப்பிட்றது, பேப்பர் படிக்கிறது, வேலைக்கு போகிறது, மானால் வீட்டுக்கு வர்றது, மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்குறது, திரும்பியும் சாப்பிட்றது, தூங்குவது, மீண்டும் மறுநாள் அதே போல் தொடர்வது, இந்த மாதிரி வந்து ஏற்படுத்தி, அதாவது இந்த மாதிரி ஒரு தன்மையில் தானே நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இது ஹார்ன்பீம் வந்து மேக்ஸிமம் எல்லா பீப்புள்ஸ்க்கும் இந்த டெண்டன்சி வரும். அதிகமான கசப்புணர்வு கொண்டவர்கள் மற்றும் சகிப்புத்தன்மையும் இல்லாத நபர்கள் இவங்க. ஒரே மாதிரியான வேலையை செய்து செக்குமாடு போல் ஆகிவிடக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு வந்து மாற்றத்தை கூட வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சியாக வேலை செய்பவர்கள் பார்த்திங்கன்னா எல்மை, வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஹார்ன்பீம். நான் தான் இந்த வேலையை செய்தாக வேண்டும் அப்படின்னு பொறுப்புணர்வோடு சொல்லும் நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எல்மை. நான் தான் இந்த வேலையை செஞ்சாகணும் அப்படின்ற சலுப்பில் சொல்லக்கூடியவங்க வந்து ஹார்ன்பீம். வாழ்க்கையில் வந்து எந்த ஈடுபாடும் இல்லாமல் விலகி இருக்கக்கூடிய நபர்கள். ஒரு செயல் செய்யும்போது எனக்கு போதுமான சக்தி இல்லை, அதாவது போதுமான ஆற்றல் இல்லை அப்படின்னு சொல்லும் மனநிலையில் இருப்பதை வந்து இந்த மலர் குறிக்கும். உடல் ரீதியான சக்தி இல்லை அப்படின்னா வந்து அது ஆலிவ். உடல் மற்றும் மன ரீதியான சக்தி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இந்த ஹார்ன்பீம். இந்த மலர் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோர்வு அப்படிங்கிறதையும் ஹார்ன்பீம் குறிக்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள், நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள், அப்புறம் கியர் பாக்ஸ் இப்படிங்கிறத கூட வந்து இந்த ஹார்ன்பீம் குறிக்கும். சோர்வு, தயக்கம், சந்தேகம் கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சோர்வும் தயக்கமும் சோம்பேறித்தனமும் கூட அதிகமாக இருக்கும். இவங்க வேலையை வந்து தள்ளி தள்ளி போடக்கூடிய நபர்கள். மந்தத்தன்மை வந்து இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். இவங்களுக்கு படுக்கையிலிருந்து எழுந்திருக்கிறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்கும். தங்களுக்கு தாங்களே திறமை இல்லை அப்படின்னு தன்னைத்தானே விமர்சித்து கொள்ளக்கூடிய நபர்கள். டிவி, செல்ஃபோன், லேப்டாப் பார்த்துட்டு சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பிட்டோம் அப்படின்னு தெரியாமல் போகிறதுனால வந்து இவங்களுக்கு வந்து உடல் பருமன், ஒபிசிட்டி வந்து இவங்களுக்கு ஏற்படும். எரிந்து விழும் தன்மை இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் வந்து தோல்வி ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதிகப்படியான வேலையை செய்யக்கூடிய நபர்களும் இவங்க தான். இதனாலேயே இவங்களுக்கு இன்னமும் கூட அதிகமான சோர்வு ஏற்படுது. இயந்திரமயமான வேலை, இயந்திரமயமான யோசனையை வைத்திருக்கக்கூடிய நபர்கள். காஃபி, டீ, பிஸ்கட், இல்லைனா எதையாவது ஸ்நாக்ஸு, இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸு, இல்லை டேட் சாப்பிட்டா நல்லாக நம்ம மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படின்னு யாராவது நினைப்பாங்க இல்லையா, அந்த மனநிலையை குறிக்கக்கூடியது இந்த மலர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் சக்தி வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இன்னமும் எனக்கு சக்தி குறைஞ்ச மாதிரியே இருக்குது, எனக்கு வந்து ஏதோ உடல் வந்து கொஞ்சம் சோர்வற்ற மாதிரி இருக்குது, ஒரு காஃபி சாப்பிட்டா எனக்கு நல்லாயிடும், இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நான் கொஞ்சம் தெம்பாயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே இந்த ஹார்ன்பீமில் வருவாங்க. இவங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுனால வந்து மது அருந்தக்கூடிய நபர்கள் இவங்க அது வந்து பழக்கமாகி அதுக்கு திரும்பியும் அடிமையும் ஆகிறதுக்கு வந்து இவங்களே வந்து வழி செஞ்சுருவாங்களாம். முழு தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதற்காக தான் பிறந்துள்ளேன், செல்ஃப் ஒர்க் இருக்கும் அப்படின்னு என்னை நான் தெரிந்து கொள்வேன். அதாவது நம்மளுக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க. மகிழ்ச்சியையும் மகிழ்வையும் ஆனந்தத்தையும் புத்துணர்வையும் கொடுக்கக்கூடிய மலர். நம்ம ஆற்றலோடு இருக்கும்போது நம்ம எப்பயுமே பிரபஞ்சத்தோடு இணைந்து இருக்கும் அந்த நிலை வந்து நம்மளுக்கு இருக்கும். மூளையை வந்து ரெஃப்ரெஷ்ஷாக ஆக வைக்கிறதுக்கும் மென்டல் ஃப்ரெஷ்னர் இந்த மலர் வந்து ரொம்பவே பயன்படும். இந்த மலர் எடுக்கும்போது நம்ம மனசு பார்த்திங்கன்னா ஒரு ஆனந்தமாக இருக்குமா.
மூளையோட ஆற்றலை வந்து ஒழுங்குபடுத்தி ஒருங்கிணைக்க இந்த மலர் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரே மாதிரியான வேலையை செய்து செய்து மூளை மலங்கி போய்விட்டவங்களுக்கு வந்து இந்த மலர் கொடுக்கும்போது மூளை வந்து சட்டுன்னு புதுப்பிக்கப்பட்டு ரொம்ப லகுவாகிடுமா. பல்வேறு விதமான வேலைகள் இருக்கும்போது இந்த மலர் எடுத்துக்கொள்ளும் போது வந்து எல்லா வேலைகளும் கரெக்டாக நடக்கும். இந்த மலரை பார்க்கும்போதே அந்த ஆற்றல் வந்து நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு கொண்டாட்டமாக இருக்குமா இந்த மலரை பார்க்கும்போதே. தொடர்ச்சியாக இந்த மலரை எடுக்கும்போது மற்றவங்க வந்து நம்மளை பார்க்கும்போது என்ன உன் முகம் வந்து இவ்வளோ ஒளி வீசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்களாம். பிணமாக வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஹார்ன்பீம் கொடுக்கணும். மிகப்பெரிய பேச்சாளராக ஆகணும் அப்படின்னா கூட இந்த மலரை நம்ம எடுக்கலாம். இந்த மலர் எடுத்துக்கொள்ளும் போது வந்து நம்மளோட ஆறா சக்தி வந்து அதிகரிக்குமா, நோய் வந்து உருவாகாமல் தடுக்கும். எது செய்வது அப்படின்னு சொல்லி தெரியாமல் குழம்பி போய் இருக்கும்போது தெளிவான மனநிலைக்கு கொண்டு வரும் மலர் இது. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு ரிட்டர்ன் டு நேச்சர், அதாவது இந்த மலர் எடுத்துக்கும் போது இயற்கையோடு ஒன்றி வாழணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்மளுக்கு தோணும். இயற்கையோடு பயணப்பட வேணுன்ற அந்த எண்ணமும் நம்மளுக்கு வரும். மனசையும் உடம்பையும் ஆன்மாவோடு இணைப்பதற்கு வந்து இந்த மலர் ரொம்ப உதவியாக இருக்கும். டிவி, செல்ஃபோன், லேப்டாப் அதிகமாக பார்த்துட்டு வெளியே போய் நிறைய விளையாடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட இந்த மலர் கொடுக்கும்போது அதிலிருந்து வந்து விடுபட்டுடுவாங்க. இரு தசைகளுக்கும் செல்களுக்கும் இடையே இணைப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட இந்த மலர் எடுக்கும்போது அந்த இணைப்பு ஏற்படும். செயற்கையாக இருக்கும் தன்மையிலிருந்து இயற்கையான தன்மைக்கு மாற இந்த மலர் ரொம்ப உதவியாக இருக்கும். இயற்கையாக இருப்பதை பார்த்து வந்து இயற்கையில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, ஒரு குயில் கூவிட்டுருக்கோம், மயில் ஆடும், நிறைய குருவிகள் வந்து விளையாடிட்டுருக்கோம், கிளி, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்மளை ரசிக்க செய்யக்கூடிய மலர் இது. இதெல்லாம் வந்து இந்த ஹார்ன்பீம் எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து இயற்கை கூட ஒன்றி வாழணுன்ற அந்த ஆசையை கொடுக்கக்கூடிய மலர் இது. உலகியல் விஷயங்களிலிருந்து நாம் விடுபடணும்னா இந்த மலர் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உலகியல் வாழ்க்கையிலிருந்து கூட எந்த விதமான மன அழுத்தமும் இல்லாமல் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு கூட இந்த மலர் வந்து உதவியாக இருக்கும். நம்மளோட வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான ஆற்றல் இல்லை, இல்லை பொருளாதாரம் வந்து இல்லை, எனக்கு வந்து பலமே இல்லை என் உடலில். இப்போ வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க எனக்கு சக்தியே இல்லை, எனக்கு பலமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மலர் ரொம்ப உதவியாக இருக்கும். வாழ்க்கையில் வந்து எல்லா தடைகளையும் தகர்த்து எறிய இந்த மலரையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். வாழ்க்கையில் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் வாழ்க்கையை வந்து சுலபமாகவும் லகுவாகவும் நடத்துறதுக்கு கூட இந்த மலரை நம்ம எடுத்துக்கணும். எந்த செயல்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப கடினமாக நம்ம பார்க்கும்போதே இதை நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கும்போது இந்த மலரை எடுத்துக்கொள்ளும் போது அந்த வேலையை நம்ம சுலபமாக செஞ்சு முடிச்சிடுவோம். எக்ஸாம் நிறைய இப்போது எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தோணும் ஒரு சமயத்தில், ஐயோ இவ்வளோ படிச்சிருக்கனே இன்னமும் இவ்வளோ இருக்கா அப்படின்னு ஒரு மனநலத்தை, அதாவது திகைப்பு, மலைப்பு, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கூட இந்த மலரை கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த சக்தி, அந்த மன சமநிலை ஏற்பட்டு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது வந்து இந்த ஹார்ன்பீம். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கூட வந்து இந்த மலர் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இந்த மலரை எடுக்கும்போது மூளையில் வந்து ஒரு ஒளி இருக்கிறது மாதிரியே இருக்குமா இந்த அதாவது நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஒளியின் மலர் 2 ஒளி, காதில் கேட்கக்கூடிய ஒளி, கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த ஒளி, 2 ஒளியும் வந்து இருக்கிறதுனால மூளையில் வந்து ஒரு வெளிச்சம், லைட்டிங் இருக்கிறது மாதிரி இருக்குமா இந்த மலர் எடுக்கும்போது. இந்த மலர் எடுக்கும்போது பல நாட்களாக தேங்கியிருந்த பொருட்களும் வீட்டில் தேங்கியிருக்கிற தேவையற்ற பொருட்களும் பிரச்சனைகளும் கூட நீங்கிடும். இந்த மலர் எடுத்துக்கும்போது அதாவது தன் மீதே ஒரு சிலருக்கு வருத்தம் இருக்கும், நாம் இப்படி பண்ணிட்டோமே, அந்த மாதிரி வருத்தத்தை கூட வந்து நீக்கி தன்னை பற்றி உணர செய்யக்கூடிய ஒரு மலர் இது.
கடந்த கால தவறிலிருந்து கற்றுக்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செஸ்னட் பட்டு. என்னுடைய திறனை, அதாவது கெப்பாசிட்டியை வந்து நாம் தெரிந்து கொள்வது வந்து லார்ச்சு. என்னுடைய சோர்விலிருந்து, டயர்ட்னஸ்லேருந்து விடுபட்டு சுகமாக இருக்கிறதுக்கு வந்து ஹார்ன்பீமு. இவங்களுக்கு வந்து நம்மளோட உயிர் மீது வந்து முழு இணைவும் இந்த பாசிட்டிவ் தன்மையில் இருக்கிற அந்த ஹார்ன்பீம் நபர்கள் பார்த்திங்கன்னா முழு அந்த உயிரில் இருக்கிற அந்த முழு இணைவும் அந்த கவனமும் பிரபஞ்சத்துடன் இணைந்த நிலையிலும் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. உண்மையான வாழ்க்கை வாழ, உணர்வான நிலையில் வாழ இந்த மலர் வந்து நம்மளுக்கு ஒரு பேருதவியாக இருக்கும். வாழ்க்கையில் வந்து மறுமலர்ச்சி ஏற்பட இந்த மலரை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு எந்த ரெமடியுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட இந்த மலரை நம்ம எடுத்துக்கலாம். எல்ம் அப்புறம் ஹார்ன்பீம் இது ரெண்டுமே எடுக்கும்போது இந்த டிவி அடிக்ஷனு, செல்ஃபோனு, லேப்டாப் இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்திலேருந்து வந்து நம்மளை விடுபட செய்யக்கூடிய மலர் இது. நாம் வந்து மற்றவங்களை சார்ந்து இருக்காம நம்மை சார்ந்து, அதாவது நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஆன்மா கூட தான் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மலர் நம்மளுக்கு அறிவிக்குது. தற்சார்பாக இருக்க செய்யக்கூடிய ஒரு மலர் இது. இந்த மலரை பார்க்கும்போதே உங்களோட ஆற்றல் வந்து அதிகரிக்கிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும். நிலத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து வேலியாக இதை பயன்படுத்தலாம். இது வேலியாக அமைக்கப்பட்டு விட்டால் நம்மளால் உள்ளே நுழையவே முடியாது. இந்த ஹார்ன்பீமை மட்டும் நீங்கள் வேலியாக பயன்படுத்தி நீங்கள் வந்து அதை பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து யாராலையுமே நுழைய முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு மலர் இது. இணைப்பு ஆற்றல் வந்து இதுக்கு நிறைய இருக்குமா. குழந்தை பிறக்காதவங்களுக்கு கூட இந்த மலர் கொடுக்கலாம். அதாவது இணைத்தல் ஆற்றல் வந்து உள்ள இருக்கிறதுனால வந்து இதை கொடுக்கும்போது கூட குழந்தை வந்து உருவாகும். இந்த மலரை எடுத்துக்கும் போது 10 நாள் வேலையை வந்து ஒரே ஒரு நாளில் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து நம்மளுக்கு உருவாகும். தொடர்ச்சியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கும்போது இந்த மலரை எடுத்துக்கும் போது இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த மலரை வந்து எல்லாருமே வந்து இந்த மனநிலை தான், ஹார்ன்பீம் மனநிலை கண்டிப்பாக இருப்போம். ஏன்னா வந்து எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கோம், உழைச்சிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஸோ எல்லாருமே வந்து இந்த மலரை வந்து ஒவ்வொரு வாரமும் புதன் மற்றும் வியாழக்கிழமையில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. ஒயரிங் ப்ராப்ளம், சேனலில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, வாட்டரில் வந்து அதாவது தண்ணி வரலை அப்படின்னு அந்த மாதிரி கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மலர் எடுத்துக்கும் போது சேனலைசிங் செய்யுமா, வழிகாட்டி, அதாவது வழி அனுப்ப செய்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் என்னாச்சுன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபேன் வந்து ரொம்ப பழைய ஃபேனு, ஏறக்குறைய வந்து ஒரு 30 வருடங்களாவது இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த ஃபேன் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. பட் நான் நல்லா தான் ஓடிட்டுருக்கு. பட் அது என்ன ஆகும்னா காற்று வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடாது. இப்போ வர ஃபேன்லாம் நல்லா ஸ்பீடாக ஓடுதில்ல, அந்த மாதிரி ஓடாது. ஸோ நான் வந்து அவங்க எலக்ட்ரிஷியன்கிட்ட வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி இதை மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், இந்த மாதிரி ஃபேன்லாம் உங்களுக்கு கிடைக்காதுமா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், விடுங்க, அது பாட்டுக்கு அது ஓடிட்டு போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். சரி, நானும் விட்டுட்டேன். ஆனால் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி கீச்சுன்னு சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம இதை என்ன பண்ணலாம், பேசாமல் ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்து போட்டுடலாம், ஏன்னா இது இன்னும் வந்து ஸ்பீடும் வராது, ரிப்பேர் பண்ணியும் வந்து நம்மளுக்கு நல்லா பலன் இருக்குமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து ஞாபகம் வந்துச்சு, அதான் ஹார்ன்பீம் தானே இந்த அதாவது ஒரு மோட்ரு சரியாக ஓடலன்னா, நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த விஷயமெல்லாம். நம்மளுக்கு அதாவது ஸ்டார்டிங் ட்ரபிள், அந்த கீச்சுன்னு சத்தம் வருதுன்னா ஏதோ ஒன்று ஒரு சக்தி இல்லாமல் தானே அந்த மாதிரி பண்ணுது. அது ஹார்ன்பீம் நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடக்கூட இல்லை. நான் சும்மா ஹார்ன்பீம்னு கொஞ்சம் நேரம் வந்து சொன்னேன், மனசார வந்து ஹார்ன்பீம்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அன்றைக்கி வந்து அது சரியாகலை, திரும்பியும் அந்த சத்தம் வந்துகிட்டே தான் இருந்தது. நான் எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி நான் வரேம்மான்னு. ஈவினிங் வந்து பார்த்தா அதில் எந்த சத்தமுமே வரல. அவரும் வந்தார். அப்புறம் பார்த்துட்டு சத்தம் வரலம்மா, சத்தம் வந்தால் அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் திரும்பி மறுநாள் கொஞ்சம் அந்த மாதிரி சத்தம் வந்துச்சு. திரும்பி நான் ஹார்ன்பீம்னு சொன்ன உடனே அது நின்றுச்சு. ஏறக்குறைய இப்போ ஒரு வாரம் 10 நாளே இருக்கும்னு நினைக்கிறேன் அது நடந்து. இன்னமும் அது நல்லா தான் ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு கூட வந்து நம்மளுக்கு மலர்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதை நான் சொல்கிறேன்.
இன்னொன்று வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வீட்டுக்கு தண்ணி வரல அப்படின்னா கூட ஹார்ன்பீம் போடும்போது அங்கே வரும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணுன்னா, எங்கள் சார் தான், நான் கற்றுக்கிட்ட இடத்துல இருக்கிற அந்த இவர் தான். அந்த நபர் என்ன வந்து அவங்க வீட்டில் என்ன ஆயிருக்கு வந்து, மழை தண்ணி வந்து ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வழியாக உள்ளே வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக வந்து இவங்க ஏதோ வெளியில் போயிருந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருந்திருக்கு, பாத்ரூம் வழியாக ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கு. டக்குன்னு நம்மளுக்கு அப்போ என்ன மனநிலை ஆகும், ஐயோ என்னடா பண்ணுறது, இத்தனை தண்ணி வந்துருச்சு, அந்த மலைப்பு வந்திருக்கும் இல்லையா, திகைப்பாக இருக்கும் இல்லையா, எப்படி இதை சுத்தம் பண்ண போகிறோன்னு. அப்போ ஹார்ன்பீம் வந்து போட்ட உடனே அந்த தண்ணி எங்கே போச்சுன்னு தெரியலையா, எல்லா தண்ணியும் போயிடுச்சான். அதுக்கப்புறம் அவங்க சுத்தம் பண்ணியிருக்காங்க, அது வேறு விஷயம். பட் அவ்வளோ தண்ணி நம்ம எப்படி வெளியில் எடுத்து ஊற்ற முடியும்? அந்த ஹார்ன்பீம் எல்லோரும் 3 பேரும் அங்கே வீட்டில் இருக்கிறவங்க 3 பேரும் போட்ட உடனேயே ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே அந்த தண்ணியெல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லியிருந்தார். இந்த மலர் வந்து அமானுஷ்ய பலம் வாய்ந்த ஒரு மலர். இது நான் முதலே சொல்லியிருக்கேன், 38மே அமானுஷ்யம்தான். ஆனால் ஒரு சிலது கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லுவாங்க, ஏன்னா அமானுஷ்யமாக தான் வேலை பண்ணும். ஒரு மருந்தை நம்ம கொடுக்கும்போது நாம் ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு கொடுத்துருப்போம், அவங்க ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதுக்காக வேண்டி நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் அந்த விஷயத்தை விட மிக அற்புதமான ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கும். அதாவது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அது கண்டிப்பாக அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். பட் அவங்க நினச்ச விதத்தில் அது இருக்காது, அது வந்து கண்டிப்பாக கேரண்டி. அதாவது அமானுஷ்யம் பலம் இருக்கக்கூடிய ஒரு மலர். இப்போ நம்ம கண் ஒளியை தொட முடியுமா, காது ஒளியை கேட்க தொட முடியுமா நம்மளால்? அந்த மாதிரி உள்ளது வந்து இந்த மலர். நல்லா படிக்கிற மாணவர்களே வந்து ஒரு சில டைம் அந்த ரொம்ப சலிப்பாக இவ்வளவும் படிக்கணுமான்ற மனநிலை இருக்கும்போது கூட இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். நம்மளுக்கு வந்து தேவையான இடத்துல வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்து மூவ் ஆக மாட்டேங்குது, இல்லை ஒரு ஃபைல் வந்து மூவ் ஆகாமல் இருக்குங்கும்போது கூட இந்த மலரை எடுக்கும்போது அந்த இடத்துல அந்த விஷயம் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொன்னேன் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஒரே மாதிரியாக மூளை வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வந்து இந்த மலர் கொடுக்கும்போது வித்தியாசமாக வேலை செய்ய ஆரம்பிக்குமா. களைப்புக்கு வந்து ஆலிவ், மலைப்புக்கு வந்து ஹார்ன்பீம். நீண்ட நாள் நோய் இருப்பவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது திடீர்னு அந்த நோயிலிருந்து டக்குன்னு மீண்டு வந்துடுவாங்களாம். எனக்கு பிடித்த வேலையை நான் செய்கிறேன், அதாவது ஆன்மா எனக்கு இட்ட வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். நான் செய்கிற வேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இதனால் ஆன்மாவோடு நான் திருப்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாகவும் இவங்க இருக்காங்க. நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஒரு ஐடியா வந்து தோணலை அப்படின்னா ஹார்ன்பீம்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், அந்த ஐடியா உங்களுக்கு தோணும். நம்ம வாழ்க்கையில் வந்து உழண்டுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுலையே உழண்டுட்டுருக்கோமே அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லக்கூடியவங்களுக்கு கூட இந்த மலரை கொடுக்கணும். நைட்டில் வந்து ரொம்ப தூங்காமல், மனசும் தூங்காமல், நாம்ளும் அதாவது இந்த உடம்பும் சரியாக தூங்காமல் மறுநாள் காலையில் எழும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், உடல் வந்து ரொம்ப களைப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த ஹார்ன்பீம் கொடுக்கும்போது டக்குன்னு அவங்களுக்கு அந்த உடம்பும் மனசும் சரியாகி அவங்களோட வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. கால் பாதத்தில் வந்து வலி இருக்குன்னா கூட ஹார்ன்பீம் கொடுக்கணும். ஒரு தாவரமோ இல்லை ஒரு விலங்குகளோ கூட ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் இல்லையா, ஒரு சில டைம் மந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிலையில் கூட விலங்குகளுக்கோ இல்லை தாவரங்களுக்கோ நம்ம இதை கொடுக்கலாம். செஸ்னட் பட்டு, லார்ச், ஹார்ன்பீம் இந்த 3 காம்பினேஷன் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்து செவ்வனே வாழ்விக்க செய்யக்கூடிய ஒரு காம்பினேஷன் வந்து இது. வேலை செய்கிற இடத்துல வந்து முதலாளிகிட்ட வந்து திட்டு வாங்குறவங்களுக்கும் இந்த மலரை கொடுக்கும்போது ஒரு நிச்சயமாக அங்கே ஒரு மாற்றம் உருவாகிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து மற்றவங்களுக்காக ஆற்றலை வந்து செலவு செஞ்சு, அதாவது மற்றவங்களை திருப்தி செய்கிறதுக்காக செய்வதிலிருந்து, அந்த மாதிரி வேலை செய்கிற இதிலிருந்து எனக்கான ஆற்றலை செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது இந்த மலர். அதாவது நம்ம மனசு வந்து திருப்தியோடு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மலர். நான் நல்லா இருந்தால் தான் மற்றவங்க நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நினப்பை கொடுக்கக்கூடியது. குறிப்பிட்ட வயதில் வந்து ஒரு சில குழந்தைகள் நடக்காமல் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு இந்த மலரை கொடுக்கும்போது அவங்க டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். சோர்வு, தயக்கம்,
சந்தேகம் இது எல்லாம் போக்கக்கூடிய ஒரு டானிக்காக இந்த மலர் இருக்கும். இது வந்து ஒரு வயசானவங்களுக்கு உண்மையாகவே ஒரு டானிக்குன்னு தான் சொல்லணும் இந்த மலரை. ஒரு பொருளை வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பொருளை பார்க்குறோம், அது ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளுக்கு. பட் அதோட விலையை கேட்கும்போது அடேங்கப்பா அப்படின்னு ஒரு நினப்பு வரும் பார்த்திங்களா. அந்த மாதிரி டைமில் வந்து ஹார்ன்பீம் நம்ம போட்டோம்னா நம்ம மலைச்சி போய் நின்று இருக்கோம் பார்த்திங்களா. அந்த டைமு இந்த மலரை நம்ம அப்போ எடுக்கும்போது பணவரவு ஏற்பட்டு அந்த பொருளை வாங்கக்கூடிய நிலை வந்து கூட உருவாகுமா. அந்த மாதிரி ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு மலர் இது. தீர்க்கும் உடல் நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுகெலும்பு பிரச்சனை, மனச்சோர்வு, மன அழுத்தம், வலி, ஜாயிண்டில் வலி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு. ஏன்னா வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி அந்த ரொம்ப சோர்ந்து போய் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் கூட கொடுக்கலாம். நீர் தன்மை இருக்கும் இடங்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஜாயின்ஸு, அதே மாதிரி வாயில், மூக்கில், கண்ணில் ஏதாவது பிரச்சனைனா கூட இந்த மலர் நம்ம கொடுக்கலாம். தலைவலி, கண்ணுக்கு வந்து ஒளியை கொடுக்கக்கூடியதாகவும் காதுக்கு ஒளியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது. கண், காது, தொண்டை வலி, அதாவது தொண்டையிலிருந்து அல்சர் இருக்குது எனக்கு வந்து தொண்டையில் வாயிலிருந்து ஃபுல்லாக அந்த ஜீரண உறுப்பு அந்த உணவு குழாய் போகிற இடம் ஃபுல்லாக எனக்கு புண்ணாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட இந்த மலர் ஒரு 2-3 தடவை கொடுத்தா அப்படியே சரியாக போயிடும். இதுக்கு கூட ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சும்மா கேஸ் ஹிஸ்ட்ரி, சும்மா ஒரு 2-3 வார்த்தை தான் இதில். என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் குடிப்பழக்கம் அவங்களுக்கு இருக்குது. ஒரு தடவை என்ன ஆயிருக்கு, குடிச்சிட்டு வந்து ரொம்ப ஒரு அளவுக்கு மீறி குடிச்சிருப்பாங்க போல இருக்குது. ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக புண்ணு வந்துருச்சு. அதாவது தண்ணி குடிக்க முடியாத ஒரு நிலை. ரொம்ப ஒரு மாதிரி நிறைய டாக்டர்ஸை போய் காமிச்சிருக்காங்க, நிறைய மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எதுக்குமே அவங்களுக்கு சரியாகவே ஆகலை. ஏதாச்சும் எங்கிட்ட வந்து சொன்னாங்க. அவங்க வந்து இதில் இந்த ஃப்ளவர் மெடிசனில் வந்து அவங்களுக்கு அவ்வளோவா நம்பிக்கை கிடையாது. பட் நான் சொன்னேன், இவ்வளோ டாக்டர்ஸை பார்த்துட்டிங்க, நான் ஒரு மருந்து கொடுக்குறேன், அதை கொண்டு போய் கொடுங்க, நீங்கள் ஒரு 2 நாள்லேயே உங்களுக்கு சரியாயிடும்னு. ஆனால் அவங்க ஒரே ஒரு டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. மறுநாள் காலையிலேயே அந்த புண்ணு இல்லையா. அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய மலர் இது. ஸோ இந்த அல்சர் பிரச்சனை இருக்கவங்களுக்கு கூட இது நம்ம கொடுக்கலாம். வாயிலிருந்து கடைசி வரை உள்ள மலப்பாதை வரைக்கும் இருக்கக்கூடிய கேன்சரை கூட சரி பண்ணக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. உடலில் வந்து ஈரப்பதம் எங்கெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கிறதுக்கு கூட ஹார்ன்பீம் நம்ம எடுக்கணும். மூளையில் கட்டி இருந்தால் கூட இது சரி பண்ணுது. தைராய்டு இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இது நம்ம கொடுக்கலாம். இவங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா, எனக்கு என்ன 10 கையாக இருக்குது இவ்வளோ வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நான் எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எந்த வேலையும் நான் எந்த வேலையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. திடீர்னு அப்படின்னு உச்சரிக்கக்கூடிய நபர்கள். என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தட்டத்தில் கொஞ்சம் நிறையா சாப்பாடு போட்டிங்கன்னா, ஐயோ இவ்வளோ சாப்பாடை நான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கு கூட ஹார்ன்பீம் கொடுக்கணும். எப்பா அப்படின்னு அந்த ஒரு மலைப்பு வரும் பார்த்திங்களா. ஏதாவது ஒன்று பார்த்தா இல்லை ஏதோ ஒரு செயல் செய்யும் போது ஒரு மலைப்பு. இப்போது வேலைக்காரை வரலை, வீட்டில் வேலை செய்கிறவங்க வரல, பாத்திரம் அப்படியே வந்து நிறையா இருக்குங்கும் போது போத்தோன்னா அப்பா இவ்வளோ வேலையா அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி தான் இந்த ஹார்ன்பீம். ஓகே, இது வந்து ஹார்ன்பீம் இதோட முடியுது. இதை பற்றின ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடச்சிருக்கும் இல்லையா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு மலருக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு மலர் பார்த்திங்கன்னா வில்லோ. இது வந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலர். டெஸ்பாண்டன்சி அண்ட் டிஸ்பேர் அப்படின்ற அந்த குரூப்பில் இருக்கக்கூடியது. வில்லோ அப்படின்னா என்ன? விதியின் மலர், டெஸ்டினி ஃப்ளவர். விதியை வந்து மாற்றுவதற்கான ஒரு மலர், ஊழின் மலர், அன்பின் மலர், பிரபஞ்ச விதியின் மலர், செயல் விளைவு தத்துவத்தின் மலர், த விட்டாலிட்டி ஃப்ளவர், உறுதியின் மலர், மன்னித்தலின் மலர், தன்னிறைவின் மலர், தன்னில் சக்தி நிறைந்து இருக்கக்கூடிய மனிதர்கள், பொறுப்பின் மலர், அறிவின் மலர்,
சக்தி வாய்ந்த ஒரு மலர், ஆழ்ந்த அமைதியின் மலர். 38 மலர்களில் வந்து உச்சபட்ச நிழல் தன்மை இருக்கக்கூடிய ஒரு 2 மலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வில்லோ, இந்த மலரும் இன்னொன்று அடுத்து வரக்கூடிய ஹாலி. இது 2 தான் வந்து உச்சபட்ச நிழல் தன்மை, அதாவது நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த 2 மலர்கள் தான். நான் வந்து எல்மில் சொன்னேன், இதில் வந்து நிழல் தன்மை ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் வந்து எல்ம் ஒன்று தான். இந்த 2 மலர்கள் வில்லோவும் ஹாலியும் பார்த்திங்கன்னா உச்சபட்ச 38 மலர்களிலுமே வந்து அதிக நிழல் தன்மை இருக்கக்கூடிய நபர்கள். இது வந்து இந்த வில்லோவும் ஹாலியும் வந்து யூனிவர்சல் ரெமெடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த தன்மையில் தான் இருக்கும். உலகத்தில் வந்து 99.9% பீப்புள்ஸ் வந்து வில்லோலையும் ஹாலிலையும் நிச்சயமாக வருவோம். இது நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த மரத்தோட குச்சிகளை வந்து உடைத்து கீழே போட்டுட்டாவே வந்து இதனோட வேர் வந்து டக்குன்னு அப்படியே பிடிச்சி வளர்ந்துருமா. பிரபஞ்சத்தை நம்பி மேலே வரக்கூடிய ஒரு மலர் இது. இந்த மரம் வந்து அதிக உயரம் வளர்ந்திருக்கும் போது 3 அடி வரை வந்து வெட்டிடுவாங்களாம். உடனே பார்த்திங்கன்னா அந்த நிலையிலிருந்து இது வேகமாக வளர ஆரம்பிச்சிருமா. இந்த மரம் வந்து உறுதியாக வளரக்கூடியது. இந்த மலர் வந்து கோல்டன் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலர் இது. மாலை நேரத்தில் வந்து இந்த மலரை பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப வெளிச்சமாக இருக்குமா. எல்லோ, பர்பிள், கோல்டு இந்த 3 நிறத்துலேயும் வந்து இருக்கிறதுனால அப்படியே மின்னும் அப்படின்னு சொல்கிறாங்க நைட் நேரத்தில். பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு நிறமும் அப்படியே மாறுமா. க்ரீனு, இண்டிகோ, ஒயிட் அப்படின்ற அந்த மாற்றங்கள் வந்து இந்த மலரில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குமா. இதோட ஆற்றலை வந்து அதிகமாக வந்து வெளியிட்டே கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மலர் இது. இந்த மரத்தை கூட வந்து வேலியாக பயன்படுத்தியிருக்காங்க. ஆண் பூ, பெண் பூ ரெண்டுமே ஒன்றாக இருக்கக்கூடியது இந்த மரம். தண்ணீர் அதிகம் இருக்கிற இடத்துல தான் இது இருக்கும். 25 மீட்டர் வரை வளரக்கூடியது. மரத்தின் மையப்பகுதி தெரியாமல் மூடி இருக்குமா. இந்த மரத்தை வந்து எரிச்சா பார்த்திங்கன்னா மிக அருமையான ஒரு இனிப்பான ஒரு வாசனை வந்து வரக்கூடிய ஒரு மலர் இது. எப்பொழுதுமே புத்துணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த மலருக்கு உண்டு. இதனோட வேர்கள் வந்து மிகவும் வலிமையானது. வேர்கள் பார்த்திங்கன்னா பின்னி இருக்குமா. அப்படியே விதைகள் வந்து பஞ்சு போல் பறக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மரத்துக்கு வந்து தண்ணீரும் சூரிய ஆற்றலும் வந்து ரொம்ப தேவைப்படுமா. அமானுஷ்ய மலர்கள் வரிசையில் வந்து இது கூட ஒன்று தான். தண்ணீர், சந்திரன் இது ரெண்டுமே வந்து மனசோட நெருக்கமாக இருக்கிறது. தண்ணீர், சந்திரன், வெளிச்சம் இந்த 3மே வில்லோ மலருடன் வந்து ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த மரத்திலிருந்து வரக்கூடிய திரவத்தை எடுத்து ஆஸ்பிரின், அதாவது ரத்த அடர்த்தியை வந்து குறைக்குது இல்லையா. ரத்த வந்து ரொம்ப நீர்மத்தன்மை இருக்கவங்களுக்கு வந்து அந்த அடர்த்தியை வந்து ஓட்டமாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடர்த்தி தன்மையை குறைத்து வந்து ஓட்டமாக்கக்கூடியது. இந்த மரத்தில் வந்து தான் அந்த ஆஸ்பிரின் திரவத்தை வந்து எடுத்திருக்காங்க போல இருக்கு. இந்த மரத்தில் வந்து குச்சிகள் கூட வந்து ஒரு வளையும் தன்மையாக இருக்கிறதுனால இதில் கூட செய்வாங்களாம் இந்த மரத்துலேருந்து. எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு நம்ம எப்பயுமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிட்றாரு. ஒரு குற்றம் வந்து எனக்கு எதிராகவோ மற்ற எந்த ஒரு மனிதருக்கும் எதிராகவோ இருந்தோமானால் நாம் பிரபஞ்சத்திற்கு எதிராக நான் குற்றம் சாட்டுகிறேன் அப்படிங்கிறத மாதிரி தான் ஆகும். இதனால் வாழ்க்கையோட ஓட்டம் வந்து பாதிக்கப்படுது. நம்மை விட்டு நோய் போகணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம வந்த நோயை வந்து நம்ம முதல்ல ஏற்றுக்கணும். நோய்க்கான காரணம் வந்து என்னோடய மனநிலை தான். நோய் அப்படிங்கிறது வந்து என்னோட மனநிலையை மாற்றி கொடுக்கறதுக்கு தான் இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இந்த இறையாற்றலுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி தான் நம்ம வாழணும். ஆன்மாவுக்கு வந்து இந்த மலர் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம ஆன்மாவோட அருகில் இருப்போம்மா. ஆன்மாவுக்கு அருகில் இந்த மலர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கசப்புணர்வு வந்து நம்ம ஆன்மா பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆன்மாக்கு பக்கத்துலேயே அந்த கசப்புணர்வு இருக்கிறதுனால வந்து இந்த மலரை வந்து நிறைய நாட்கள், நிறைய மாதங்கள், வருஷங்கள் வந்து இந்த மலரை நம்ம தொடர்ந்து எடுக்க வேணுமா இருக்கும்.
நாம் இந்த உடலை பெறத்துக்கு ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சுருக்கோமா? அது நாம் செய்யலை இல்லையா? இதை இயங்குவதற்கும் நாம் பொறுப்பு இல்லை. உடல் அவயங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி இவற்றை பாதுகாத்து இயக்கி வரும் பிரபஞ்ச இறையாற்றலுக்கு நன்றி சொல்லி, நன்றி உணர்வு மட்டுமே என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த வில்லோ முழு தன்மையாளர்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள பொறுப்பு என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை நாம் பொறுப்பாக வடிவமைக்கப்பட்டு, அதாவது இந்த பிரபஞ்சம் பொறுப்புணர்வோட வடிவமைக்கப்பட்டிருக்கு. நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். என்ன உருவாக்கி இந்த பிரபஞ்சம், அதாவது இறையாற்றலுக்கு என்னோட தேவை என்ன அப்படிங்கிறது முழுவதுமாக தெரியும் இல்லையா? அதை எல்லாத்தையுமே எனக்கு இறைவன் அமைச்சு கொடுத்து தான் இருக்கான். எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாமல் என்ன நான் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த மலரை நம்ம எடுக்கணும். என்னை நான் சரியாக நடத்தி கொண்டாலே உலகம் நிச்சயமாக என்னை சரியாக தான் நடத்தும். அதாவது பிரபஞ்ச இறையாற்றல் என்னை சரியாக தான் நடத்தும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு மலர். உலகத்தில் நடக்கிறது எல்லாமே பிரபஞ்சத்தால் மிக சரியாக, அதாவது பர்ஃபெக்டாக தான் நடந்துட்டுருக்கு. நான் இந்த உலகத்துக்காக எதுக்காக அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய பொறுப்புணர்வு, அதாவது பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை ஏற்று நம்ம நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற துன்பத்தை தொடர்ச்சியாக விவரித்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இனிமே வர இருக்கக்கூடிய பல வருடங்களுக்கு கூட இந்த துன்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். செயல் விளைவு தத்துவம். நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா, நான் செய்த செயலால் மட்டுமே நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறத கூட புரிய வைக்கக்கூடிய ஒரு மலர் தான் இந்த வில்லோ. இதில் முழு தன்மை, நிழல் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைகளை மட்டுமே பார்க்கக்கூடிய நபர்கள். நிறைய இவங்களுக்கு பார்க்க தெரியாது, பார்க்க மாட்டாங்க, இவங்களுக்கு பார்க்கறதுக்கும் தெரியாது. குறையை மட்டுமே பார்க்கக்கூடிய நபர்கள். தான் மட்டுமே சரி அப்படிங்கிற அந்த அடிப்படை கோளாறான எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள். இது அவங்களுக்கு அநீதியை மட்டும்தான் ஏற்படுத்தும் அப்படின்னு டாக்டர் பேர் சொல்கிறாரு. இவங்களுக்கு யாராவது நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உடனே எனக்கு இவங்க மரியாதை கொடுக்கல, எனக்கு என்னை மதிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. உடனே டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த வெறுப்பு வந்துடும் அவங்களுக்கு. இந்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவங்கள பழி வாங்க துவங்கி விடக்கூடியவங்க, சிடுமூஞ்சியாக இருக்கக்கூடிய நபர்கள். இவங்க மற்றவங்களோட வேலைகளையும் அவங்களோட தேவைகளையும் பார்த்து இப்போது அவங்களுக்காக மற்றவங்க இவங்களோட தேவைகளையும் அவங்களோட வேலைகளையும் பார்த்து பூர்த்தி செஞ்சு கொடுத்தா கூட இதெல்லாம் அவங்களோட கடமை, செய்யட்டும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இப்படின்னு தான் இவங்களுக்கு எண்ணமே தவிர, இவங்க இவ்வளோ செய்கிறாங்களே நம்மளுக்கு அப்படின்னு அவங்கள பாராட்டக்கூட இவங்களுக்கு மனசு வராது. தான் செய்கிறது சரியா, நியாயம் இருக்கிறதா அப்படிங்கிறது கூட ஒருபோதும் இவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்க. ரொம்ப கோவப்படுவாங்க. தான் கோவப்பட்டது சரியா நியாயமா அப்படின்னு கூட ஒரு முறை கூட இவங்களால் சிந்திக்கிறது கூட இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு அந்த கோபம், அந்த பொறாமை, அந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. இப்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பமோ இல்லை கெடுதலோ ஏற்பட்டுட்டா டக்குன்னு அதுக்கு நான் ரீசன் இல்லைதா, இவங்க தான் என்னோட துன்பத்துக்கு ரீசன் அப்படின்னு டக்குன்னு மற்றவங்கள குற்றம் சாட்டுவாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வில்லோ டைப்பில் வருவாங்க. மற்றவங்கக்கிட்ட நல்லா அதிகமாக வேலை வாங்கிக்குவாங்க. அந்த எல்லா விஷயத்துலேயும் ஒரு எதிர்மறைத்தன்மை, எது சொன்னாலும் ஒரு பாசிட்டிவாகவே பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, எல்லாத்துலேயும் நெகட்டிவாக தான் இவங்க பார்ப்பாங்க. இப்போ வெயில் அடித்தா இவ்வளோ வெயில் அடிக்குதே அப்படின்வாங்க. சரி மழை பெய்யலாம் அப்படின்னு மழை பெஞ்சிட்ருக்கோம், அப்போ கூட என்ன இவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. மழை பெய்யும் போது வெயில் வரலையே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. வெயில் அடிக்கும்போது மழை வரலையே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. எப்பயுமே இவங்களுக்கு ஏதாவது ஒன்றுல குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதாவது யாரையும் விட மாட்டாங்க, பிரபஞ்சத்தையும் குற்றம் சொல்லக்கூடிய நபர்கள். தானும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க. இவங்க மற்றவங்கள குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இவங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய நபர்கள்.
அந்த மாதிரி அவங்க ஏதாவது செய்யலைன்னா உடனே அவங்கள வந்து குற்றம் சொல்லி பேசுவது, இல்லைனா வந்து இட்டுக்கட்டி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பேசுகிறவங்க, இந்த வதந்திகளை பரப்பக்கூடியவங்க, இதெல்லாம் வந்து இந்த வில்லோ டைப்பில் வரும். இவங்களுக்கு அதாவது பிரபஞ்சமே எனக்கு எதிராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் ஏன் என்னை வந்து இப்படி வந்து வேதனை கொடுக்குறான், எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறான், என்னை இப்படி வந்து கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சமே அவங்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு அந்த நினப்பு இருக்கக்கூடிய நபர்கள். இவங்களை நீங்கள் எந்த விதத்துலையுமே வந்து திருப்திப்படுத்த முடியாது. வில்லோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா வில் ப்ளஸ் லோ அப்படின்னு வருது. அதாவது உறுதித்தன்மை குறைவாக இருப்பதால் தான் இவங்க வந்து மற்றவங்களை குற்றம் சொல்லுவாங்களாம். கசப்புணர்வு, என் சமூகம் வந்து எனக்கு எதிராக செயல்பட்டது அப்படின்ற அந்த கடினத்தன்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள். பேசுகிறதும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி தடிமனாக பேசுகிறவங்களாம் இருப்பாங்களாம் இவங்க. மிகவும் கீழான ஒரு மனநிலை இருக்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு நல்ல வசதி இருக்கும், ஆனால் நான் ஏழையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். தனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற அளவு கடந்த சுய பச்சாதாபம் உடைய நபர்கள். நான் அநியாயமாக நடத்தப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. நன்றி உணர்வே இவங்களுக்கு இருக்காது. பிடிவாத குணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் காலதாமதமாக செய்யக்கூடியவர்கள். யாரிடமும் அடிபணிய மாட்டார்கள். சுயநலத்திற்காக எதையுமே செய்யக்கூடிய நபர்கள். தனக்குள் இருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளாமையை இவர்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த ஏற்றுக்கொள்ளாமையை கூட இவங்க ஏற்றுக்க மாட்டாங்களாம். தான் செய்கிறது தவறு அப்படின்னும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு சொல்லிட்டா கூட அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மனநிலை வந்து அதிகமாக வந்து 40-45 வயது வரை வரும் அப்படின்னு டாக்டர் பேஷ் குறிப்பிடுறாரு. மற்றவங்களை வந்து இவங்க வந்து நீ செல்கிற பாதை தவறு, நீ செய்வது தவறு அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள். தனக்கு தானே தாக்குதலாகி மற்றவர்களையும் தாக்குதலுக்கு ஆராக்கி தானும் துன்பப்பட்டு புற சூழல்களையும் துன்பமாக மாற்றிவிட்டு வாழக்கூடிய நபர்கள். உட்புற எண்ணங்களும் வெளிப்புற எண்ணங்களும் முரண்பட்டு கொண்டே இருக்கும் இவங்களுக்கு. என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, நான் இவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடாது, என்னை எவ்வளோ அவமானப்படுத்தி இருக்கக்கூடாது, இந்த கஷ்டத்துக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. எல்லா விஷயத்தையுமே ஒரு கசப்புணர்வோடு பார்க்கக்கூடியவங்க. மற்றவங்க சந்தோஷமாக இருந்தாலே இவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள எப்படியாவது கெடுத்துடணும், இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம கெடுத்துடணும் அப்படின்னும் பழி வாங்கணும் அப்படின்னும் நினைக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு வந்து ஆன்மா பார்த்திங்கன்னா ஒரு இறுக்கத்தன்மையோடு இவங்களுக்கு இருக்குமா. நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், என்னை சரியாக எல்லாருமே நடத்தணும் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்கக்கூடியவங்க. தனக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா போகிறவங்க வரவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அந்த விஷயத்தை பற்றி சொல்லி, மற்றவங்க ஏதாவது தவறு செஞ்சுருந்தா கூட அவங்க இப்படி தான் செய்வாங்க, மீண்டும் பாரு, திரும்பி அவங்க அந்த தவறு தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களை குற்றம் சாட்டக்கூடிய நபர்கள். பழைய விஷயங்களை நினச்சி வந்து அதை திரும்ப சொல்லி எப்பயுமே அதை ஒரு பூதாகரமாக ஆக்கி விடக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து உமிழ் நீர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கூட கசப்பாக இருக்குமா. கசப்புணர்வு வந்து அதிகமாக இருக்கும் நபர்கள். உடலில் வந்து இவங்களுக்கு நிறைய அந்த கசப்புணர்வு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த கெட்ட நாத்தம் கூட இவங்க பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க்கை வந்து என்னை சரியாக நடத்தலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. நான் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள். முறையான சரியான நியாயமான விஷயங்கள் வந்து எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு வாங்கலாம். சிறையில் இருப்பவங்களுக்கு வந்து பெரும்பாலானவர்கள் வந்து இந்த மனநிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க வந்து சிறு வயதில் வந்து சரியாக நடத்தப்படாதனால தான் இந்த மனநிலை வந்து இவங்களுக்கு உருவாகுது. பெண்கள் பார்த்திங்கன்னா, நாங்கள் பெண் அப்படிங்கிறதுனால தான் இந்த சமுதாயத்தில் வந்து நான் சரியாக நடத்தப்படலை அப்படின்றது வந்து சொல்லக்கூடியவங்க. அதாவது குள்ளமாக, நான் கருப்பாக இருக்கேன், குண்டாக இருக்கேன் அப்படின்னு விதியை நொந்து கொள்ளக்கூடிய நபர்கள். அதனால் குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்க. கடவுள், அதாவது இறைவன் வந்து என்னோட பக்கமெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நபர்கள். இவங்களுக்கு வந்து குற்றம் சொல்வதே ஒரு பழக்கமாக ஆகிடுது இவங்களுக்கு. இவங்க வந்து பக்கத்தில் இருக்கும்போது எந்த ஒரு வேலையும் நம்மளால் கரெக்டாக செய்ய முடியாது இந்த மாதிரி நபர்கள் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கும்போது.
குறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களோட சிறு வயதிலேயே வந்து இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு அதுவே இவங்களுக்கு வாழ்க்கையாக ஆகிடுது அப்படின்னும் டாக்டர் வாஷ் குறிப்பிடுறாரு. சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து பெருசாக ஒரு தவறு நடந்த மாதிரி வந்து ஒரு சில குழந்தைகள் சொன்னோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இந்த வில்லோ மனநிலை. சின்ன வயதுலேயே அந்த குற்றம் சொல்கிறத வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தைங்களை வந்து அந்த மற்றவங்க குழந்தைங்களை பற்றி நீ அதை சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க வந்து நீலி கண்ணீர் வடிக்கக்கூடிய நபர்கள். இவங்க எமோஷ்னல் பிளாக்மெயில் செய்யக்கூடியவங்க. உணர்ச்சியில் வந்து ரொம்ப உணர்ச்சியாக அவங்க மாறிட்டாங்கன்னா மிரட்டுவாங்களாம், இல்லைனா தந்திரமாக நடிக்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். இறுக்கத்தன்மையில் இருக்கக்கூடியவங்க தன்னை சுற்றிலும் சூழ்நிலையை மாற்றி, அதாவது அவங்க வந்து அந்த சூழ்நிலையே வந்து எப்படியாவது ஒன்று மாற்றி கெடுத்து சண்டை வர மாதிரி பண்ணக்கூடிய நபர்கள். முட்டியிலையும் மூளையிலையும் உள்ள நீர் வந்து கசப்புத்தன்மையில் இருக்கிறதுனால வந்து இந்த மனிதர்களுக்கு வந்து அங்கங்கே வந்து வலி வருமா. கசப்புணர்வு வந்து ரொம்ப அதிகமாகி இரத்தத்திலும் கலந்து மூளை, இருதயம், நுரையீரல் இந்த மாதிரி பாதிப்புக்கு கூட இவங்க ஆளாகிடுவாங்க. பெண்கள் வந்து தங்களோட மகனுக்கு திருமணம் செய்த பின்னர் தன்னிடம் உள்ள கட்டுப்பாடுகள் வந்து தன்னை விட்டு போகிறது அப்படின்ற அந்த மனநிலை உருவாகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இந்த இது வில்லோ மனநிலை. மருமகளுக்கு கூட இதே மனநிலை உருவாகும் அப்படின்னு டாக்டர் வாஷ் குறிப்பிட்றாரு. நேற்று வரைக்கும் வந்து என்னோட கட்டுப்பாட்டில் தான் நான் இவனை வச்சுருந்தேன், இப்போ முடியலையே அப்படின்ற அந்த மனநிலை வரும் இல்லையா மாமியார்களுக்கு, அந்த ஒரு மனநிலை தான் இந்த வில்லோ மனநிலை. இவங்க வந்து நிறம் மாறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் அங்கே ஒன்று போய் பேசுவாங்க, இங்கே ஒன்று பேசுவாங்க, திரும்பி அங்கே போய் திரும்பி வேறு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பச்சோந்தியாக இருக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு வந்து இந்த சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நபர்கள் வந்து குழந்தைகளாக இருக்கும்போதே வந்து குற்றம் சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட குழந்தைகளாக இருப்பாங்க. மனநிலையில் வந்து அதாவது அந்த மாதிரி குற்றம் சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் தான் இந்த மாதிரி மனநிலை வருவதற்கான அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் வாஷ் குறிப்பிடுறாரு. கணவன் மனைவி இடையே ஒரு சண்டை இருந்தாலும் கூட வந்து குழந்தைங்கள் இருக்கும்போது நம்ம சண்டை போட்டு கொள்ளக்கூடாது. குற்றம் சொல்வது எப்படி அப்படின்னு அப்போ குழந்தைங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இந்த சண்டை கூட வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாமல் தான் நம்ம சண்டை போடணும் அப்படின்னும் டாக்டர் வாஷ் குறிப்பிடுறாரு. தன் மீது மற்றவர்களுக்கு வந்து ஈர்ப்பு இருக்கணும் அப்படின்னும் தனிமையையும் கசப்புணர்வையும் இவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்க பேசும்போது யாரும் இவங்கக்கிட்ட இருக்க மாட்டாங்களாம். ஏன்னா வந்து இவங்க பேசும்போது வந்து மற்றவங்கள வந்து அந்த குற்றம் சொல்லி சொல்லி பேசுகிறதுனாலேயே இவங்க பக்கத்தில் யாருமே இருக்கணும் அப்படின்ற அந்த ஆசை வந்து அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. தன்னுடைய கசப்புணர்வையும் அவமானத்தையும் கூட வந்து இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நோய் வந்திருக்கும், அது நீங்கியும் போயிருக்கும், ஆனால் நோய் இருப்பதாகவே காட்டிக்கொள்ளக்கூடிய நபர்கள். வீட்டில் வந்து ஒருவர் வந்து இந்த மனநிலை இருந்தால் மற்ற எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிற மாதிரியே ஆயிடும் அப்படின்னும் சொல்கிறாரு. மற்றவங்களிடையே சண்டையை உண்டாக்கி விடும் நபர்கள் இவங்க. எது செஞ்சாலும் அதை வந்து எதிர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. இப்போ சமையலில் வந்து போய் நம்ம செய்கிறோம், நம்மளுக்கு சூடு பட்டுடுச்சு அப்படின்னா நெருப்பு என்ன சுட்டுட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாம் இவங்க. குழந்தைங்க வந்து கீழே விழுந்துட்டா தரையை அடி அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேயே வந்து இந்த மனநிலையை வந்து நாம் தான் பெற்றோர்கள் வந்து தான் இந்த மனநிலையை உருவாக்குறோம் அப்படின்னும் டாக்டர் பேர் சொல்கிறாரு. இவங்களுக்கு வந்து மற்றவங்க எப்பயுமே வந்து இவங்களை ஏதாவது ஒரு வகையில் வந்து இவங்களை கவனிச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவங்க. எனக்கு வந்து ஒருத்தர் வந்து செய்த உதவிக்கு வந்து நன்றி, ஒருத்தர் வந்து உதவி செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்காமல் இது வந்து அவங்க எனக்கு செய்ய வேண்டிய ஒரு கைமாறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சில நபர்கள், அந்த மாதிரி நபர்கள் தான் இந்த வில்லோ நிழல் தன்மையாளர்கள். இவங்க வந்து தன்னோட வாழ்க்கையையும் குடும்பத்தையும் ஒரு சமுதாயத்தையும் கூட வந்து ஒரு சுமையாக நினைக்கக்கூடியவங்க மனிதர்கள் இவங்க. இந்த வித மனிதர்களை வந்து நம்ம சுலபமாக கணிக்க முடியாது. காலையிலிருந்து மாலை வரை அதிகபட்ச நேரம் வந்து இவங்களுக்கு அந்த குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கும் அந்த மனநிலை தான் இவங்களுக்கு இருக்குமா. வாழ்க்கை அதாவது ஜாம் ஆகி நிற்குது அப்படின்னா அது வந்து ஹார்ன்பீம்.
வாழ்க்கையில் வந்து ஸ்ட்ரக்காகி, அதாவது தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து அது வில்லோ. மற்றவங்க மேலே வந்து பழி சுமத்திட்டு இங்கே மற்றவங்க மேலே ஈஸியாக ஒரு பழியை சுமத்திட்டு அவங்க மேலே குற்றம் இல்லாதது போல் மற்றவங்கக்கிட்ட போய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவம் பார்க்க மாட்டாங்க, பல மருத்துவத்தை வந்து போய் போய் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ கூட வந்து அந்த சரியாகலைன்னா வந்து அந்த மருத்துவரை வந்து குறை சொல்லக்கூடிய நபர்கள் இவங்க. அந்த மருந்து சரியில்லை, இந்த மருந்து சரியில்லை, இந்த டாக்டர் சரியில்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே இந்த வில்லோவில் வருவாங்க. வருத்தம் தோய்ந்த வாடிய முகத்தோடு இருக்கக்கூடியவங்க இவங்க. அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறத வந்து மற்றவங்களுக்கு யாரும் தரமாட்டாங்க. ஆனால் மற்றவங்க தரதை வந்து என்னவோ உரிமையாக வாங்கிக்குவாங்க. நம்மளுக்கு வந்து இவங்க உட்பட்டவங்க அப்படின்ற மாதிரி அந்த மனநிலையை வந்து அந்த பொருளை வாங்கிப்பாங்களாம். மாமியாராக இருந்தால் மருமகளை வந்து குறை சொல்லக்கூடியவங்க, மருமகள் வந்து மாமியாரை குறைய சொல்லக்கூடிய நபக. இந்த மாதிரி வந்து கணவன் மனைவி குழந்தைகளிடையே ஒருவருக்கொருவர் வந்து குறை கூறிக்கொண்டே இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வில்லோவில் வருவாங்க. நான் வந்து துன்பப்படுவதற்காகவே நான் பிறந்துள்ளேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த மனநிலையோட உச்சபட்ச கடைசி கட்டத்தில் வந்து உங்களுக்கு பக்கவாதம் வந்துடும் அப்படின்னு டாக்டர் பாஜ் குறிப்பிட்டார். முழு தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வேணால் நடக்கட்டும் அப்படின்னு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இயற்கையோடு இணைந்து இருக்கக்கூடியவங்க. இப்போது இதுக்கு ஒரு இது சொல்கிறேன், அதாவது எவ்வளோ நிழல்தன்மை அதிகமாக இருக்கோ அந்த அளவு பாசிட்டிவ் முழு தன்மையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதாவது கடவுள் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவ் அதை நம்ம கொடுத்துருந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மலர்கள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எந்த அளவு ஒருத்தன் வந்து அடிமட்டத்தில் அடி ஆழத்தில் வந்து அவன் வந்து ஒரு மிக அந்த குணத்தன்மையில் வந்து மிக குறைந்தவனாக இருக்கிறானோ, இந்த மலர்கள் அந்த மலரை மட்டும் நம்ம சரியாக ஜட்ஜ் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து இந்த வில்லோவும் ஹாலியும் அடுத்து வரக்கூடிய ரெமெடி ஹாலி அதுவும் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும். முழு தன்மையில் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நிழல் தன்மையில் இருக்கிற இவ்வளோ நிழல் தன்மையில் இருக்கிற மனிதன் வந்து எப்படி இப்படி முழுத்தன்மைக்கு வருவான், வந்தால் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தோன்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ரெமெடியும் அந்த மாதிரி ஒரு அற்புதம் வாய்ந்த ரெமெடி தான் இந்த வில்லோவும் ஹாலியும். ஏன்னா யூனிவர்சல் ரெமெடி எல்லாருமே மேக்ஸிமம் அதான் நான் முதலே சொன்ன மாதிரி 99.9% பீப்புள் வந்து இதை எடுத்து தான் ஆகணும். கொஞ்ச நாளைக்கு வந்து எல்லாருமே இதை வந்து எடுத்து தான் ஆகணும். விதிக்கு பழிக்கடா ஆவதிலிருந்து விதியை ஆள்வது அப்படி மாறிடுறாங்க. வாழ்க்கையை வந்து நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கசப்புணர்விலிருந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை வந்துடுது. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மலர் இது. அல்ல குறையாத ஒரு அன்பு பரிமாற்றம் வந்து இந்த மலர்லேருந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களோட தேவை வந்து கேட்காமலேயே பூர்த்தி ஆகும். இதுக்கு வந்து எங்கள் சார் வந்து ஒரு உதாரணம் சொல்லுவார். இந்த வில்லோ போட்டுட்ருக்கும்போது என்ன ஆகும்னா, அவர் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறாரு. அங்கே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்திருக்கு, டேபிள்ஸும் ஒன்றும் கிடைக்கலையா. ஆனால் இவங்க போன உடனே டக்குன்னு ஒரு டேபிள் காலியாகிருக்கு. இவங்க போய் உட்காந்துக்கிட்டாங்க. எந்த டேபிள்லேயுமே வந்து பரிமாறப்படவே இல்லை. ஏன்னா நிறையா கூட்டம் வந்து அப்புறம் நிறைய இருந்ததுனால வந்து அங்கே யாரும் கரெக்டாக சர்வ் பண்ண முடியாமல் வந்து அங்கங்கே நிறைய பேர் வந்து சும்மா உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு. சரி நம்ம இருக்கலாமா வேணாமா அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு இவங்க இதில் மட்டும் இவங்க 2 பேர் தான் உட்காந்துட்டு இருந்துருக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். இவங்க 2 பேருக்கிட்டையும் 2 சர்வர்ஸ் வந்து கேட்குறாங்களாம், உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு. கூடயே இருந்த அந்த சட்னி சாம்பார் கூட தீர கொண்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போது வில்லோ போடும்போது பார்த்திங்கன்னா உங்களை எல்லாருமே கவனிப்பாங்க. அதை வந்து நம்ம கண்கூடா இதில் பார்க்கலாம் இந்த இதில். அதனால தான் சொன்னேன், இவங்களோட தேவை வந்து கேட்காமலேயே பூர்த்தியாகும். துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் அப்படிங்கிறது வந்து ஆன்மா வந்து தன்னை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு வழி தான் வந்து இந்த எல்லாமே. நம்மளோட துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே ஆன்மா வந்து தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வழியெல்லாம்.
ஒவ்வொரு க்ஷணமும் வந்து ஆன்மா தன்னை உயர்த்தி கொண்டே தான் இருக்கும். எல்லாவற்றையும் எதையும் எனக்கு நடக்கக்கூடிய அநீதி, அவமானங்கள், பிரச்சனைகள், தூற்றுவது, போற்றுவது, வாழ்த்துவது, என்னை வணங்குவது, என் மீது சாணத்தை வீசுவது, இப்படிங்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள். நீ கொடுத்த வாழ்க்கையை வாழ்வது தான் வந்து என்னோட விதி. என்னோட விதி இல்லை, நீ கொடுத்த வாழ்க்கையை வந்து நான் நல்லா வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். உறுதியாக ஏற்று நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள். அதாவது இறைவன், பிரபஞ்சம் என்னை வாழ வைக்கும் தகுதியை கொடுத்தாய் அப்படின்னு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள். ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். எனக்கு இந்த குடும்பம் அமைஞ்சிருக்கு அப்படின்னாலும், எனக்கு இந்த தொழில் அமைஞ்சிருக்கிறது அப்படின்னாலும், நான் இந்த இடத்துல இன்னைக்கு வந்து எனக்கு இப்படி தான் எனக்கு வச்சிருக்கிறாரு கடவுள், எது நடந்தாலும் நான் அதற்கு பொறுப்பானவன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள மாறிடுறாங்க. நான் முன்னால் வந்து நான் செய்த செயலின் காரணமாக இது வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு, இது இயற்கை விட்ட வழி அப்படின்னு ஏற்றுக்கிட்டு இயற்கையின் வழியை வந்து வழிபடுதல் அப்படின்ற அந்த நிலைக்கு வந்து கொண்டு வராங்க. இயற்கையின் விதி அப்படிங்கிறது வந்து என்னோடய வாழ்க்கையில் நடக்க நான் வழிவிட்டு அதனோடு நான் சரணடைந்து அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் மாறிடுறாங்க. எனக்கு எந்த குறையும் இல்லை, யாருக்கும் கிடைக்காத ஒரு வாழ்க்கையில் வந்து என்னை இறைவன் வாழ வச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. நான் ஒரு குழந்தையா சமநிலையில் பார்த்து என்னை நான் எப்பயுமே பாராட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் மாறிடுறாங்க. அறத்தையும் நீதியையும் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். பிரபஞ்சம் வந்து எப்பயுமே ஒரு நீதியோடு தான் நம்மளை நடத்துமா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நபர்கள் இவங்க. வில் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வந்து சாசனம், உயில். நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு உயில் தான். என்னோடய வாழ்க்கை என்பது நான் செய்த செயலுக்கான விளைவை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த ஞாபகம் இருக்கக்கூடியவங்களா அவங்க மாறிடுறாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வந்து நம்ம ஏற்றுக்கும் போது நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒவ்வொரு க்ஷணத்தையும் ஒவ்வொரு செயலையும் நாம் வந்து எப்பயுமே ரசித்து செய்யணும் அப்படின்னும் டாக்டர் பேர் சொல்கிறாரு. நம்முடைய வந்து வினையை நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம விதி, நம்ம வினை, நம்ம செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச கர்மா, அதை எல்லாமே கரைக்கக்கூடிய ஒரு மலர் இது. இவங்களுக்கு வந்து நோய் வந்துட்டால் நீண்ட நாட்களாக வந்து நீங்காமல் இருக்கும்போது இந்த மலர் கொடுக்கும்போது சீக்கிரமாக டக்குன்னு அது வந்து நீங்கி விடக்கூடிய தன்மை வந்து வரும். தொடர்ச்சியாக இந்த மலரை வந்து கண்டிப்பாக நான் முதலே சொன்னேன், இது வந்து ரொம்ப வருடங்கள் எடுக்கணும் இந்த மலர் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா 2-3 வருஷங்கள் தொடர்ச்சியாக எடுக்கும்போது எந்த ஒன்றையும் வந்து முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் வந்து இவங்க மாறிடுவாங்க. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க, எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடியவங்க, எல்லாருக்கும் நன்றி உணர்வாக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. விதியை நொந்து கொள்வதிலிருந்து பொறுப்பாக விதியை அனுபவித்து சுவைத்து வாழக்கூடிய நபர்கள். இந்த பிறவிலேயே நான் என்னோட பிணியை தீர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள். வாழ்க்கையில் வந்து எனக்கு நிகழ்கிற எல்லா நிகழ்வுகளும் வந்து அனைத்துக்குமே நான் தகுதியானவன் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம வாழ்க்கை வந்து டக்குன்னு மாறிடுமா. என் மீது எந்த குறையும் இல்லை, பிறர் மீதும் குறை இல்லை, இந்த பிரபஞ்சத்தின் மீதும் குறை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாவும் இவங்க மாறிடுவாங்க. என்னை எப்படி நடத்தினாலும் நான் வந்து திரும்பியும் மீண்டு வருவேன் அப்படின்ற அந்த மனநிலையில் இருக்கிறவங்களாவும் மாறிடுறாங்க. இந்த மலரை எடுக்கும்போது என்னை நான் யாருமே சரியாக நடத்தலை அப்படின்னு நான் குறைப்பட்டுக்க மாட்டேன். ரீபர்த், அதாவது ஆன்மாவை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மலர். இறைவன் வந்து எப்பொழுதும் வந்து நியாயமான விஷயங்களை தான் ஏற்படுத்துவான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்காங்க. சக்ஸஸ் இன் மெட்டீரியல் வேர்ல்டு, உலகில் வாழ்க்கையில் வந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு வில்லோ வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். செயல் வழி தத்துவத்தை புரிந்து கொண்டு நம்மளுடைய மாற்றத்தை தெரிந்து கொள்ள இந்த மலர் வந்து உதவியாக இருக்குது. விதியினுடைய உண்மையான தெளிவை தெரிந்து கொள்ள இந்த மலர் வந்து உதவியாக இருக்கும். துன்பமும் இன்பமும் இணைந்தே இருக்கும். முழுமையான துன்பத்தையும் இன்பத்தையும் பார்க்க இந்த மலர் வந்து உதவியாக இருக்குது. வாழ்க்கையில் வந்து நடைபெற்ற அவமானம்,
வாழ்க்கையில் நடைபெற்ற அவமானமும் பரிசும் ஒன்றே அப்படின்னு பார்க்க செய்யக்கூடியது இந்த மலர். என்னை வந்து ஏசியவர்களும் தூற்றியவர்களும் வாழ்த்தியவர்களும் தூக்கியவர்களும் ஒன்று தான் அப்படின்னு உணர செய்யறதுக்கு கூட இந்த மலர் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். கஷ்டத்துக்கு இடையே வந்து ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்றதையும் உணர செய்யக்கூடிய மலர் இது. சாப்பாடு சரியில்லை, உடல்நிலை சரியில்லை, கண் பார்வை சரியில்லை இப்படிங்கிறதுல இருந்து பலவற்றை வந்து நாம் குற்றம் சுமத்தி கொண்டிருப்பதிலிருந்து விலகி என்னோட கண் போற ஒளி கொடுப்பது எதுவுமே இல்லை, உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் பிரபஞ்சத்துடன் இணைந்து என்னோட அமைதியை உணர செய்கிறது, இந்த உடல் வந்து தெய்வீகமானது, உடல் உறுப்புகள் வந்து வலிவூட்டவே நம்மளுக்கு இந்த சாப்பாடு இருக்குது அப்படின்னு உணர செய்யக்கூடியது தான் இந்த மலர். எல்லாவற்றிலும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க. இதோட முழுத்தன்மையில், வில்லோட முழுத்தன்மையில் பார்த்திங்கன்னா எல்லாவற்றிலும் இவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். நெகிழ்வு தன்மையோடு லகு தன்மையோடும் வாழ்க்கையின் ஓட்டத்தில் வந்து போய்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள். முழுமையான விதியின் ஓட்டத்தில் அமைதியாக இருக்கக்கூடியவங்க. அற்புதத்திலும் அற்புதமாக நான் வைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஒவ்வொரு க்ஷணமுமே அற்புதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மலர். எல்லைகளை தெரிந்து கொள்வதற்காக இதை வந்து மரமாக பயன்படுத்தியிருக்காங்க. சுடுகாட்டுக்கு போகும்போது இந்த மரத்தோட கட்டையை எடுத்துக்கிட்டு போகும்போது எந்த விதமான அதிர்வலைகளும் வந்து இருக்காதாம். சோகத்தை மீறி அன்பையும் இன்பத்தையும் கொடுக்கும் மரம் இது. இந்த மலர் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா ஆழ்ந்த அமைதியில் தியான நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இவங்க மாறிடுவாங்க. எங்கெல்லாம் நம்மளோட பேச்சு எடுபடலையோ அங்கெல்லாம் இந்த மலரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். என்னை நான் ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது இந்த பிரபஞ்ச இரையாற்றல் வந்து என் மீது பூ மாறி பொழிந்து என்னோட தேவையை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அளப்பரிய ஞானமும் அறிவும் பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. இன்னும் வந்து அமைதியோடும் நம்பிக்கையோடும் இருக்கக்கூடியவங்களாகவும் இவங்க மாறிடுவாங்க. டீம் ஒர்க் செய்யும்போது இந்த மலரை எடுத்துக்கும் போது வேலை வந்து சுலபமாக முடியும். பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் இந்த மலர் வந்து பேருதவியாக இருக்கும். எனக்கு வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து சொல்கிறதுலேருந்து இந்த மனநிலை எனக்கு வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, இருக்கிறதும் சரியில்லை, போனதும் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனநிலை இருப்பவங்களுக்கு வந்து இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். நான் விதவை அப்படின்னு சொல்லும் பெண்களின் மனநிலையை போக்க இந்த மலர் உதவியாக இருக்கும். விதவையோட மகனுக்கு வந்து திருமணம் அப்படின்னா அந்த விதவை தாய்க்கு வந்து இந்த மலரை நம்ம கொடுக்கணும். என்னுடைய நிறைவும் குறைவும் இறைவன் அருளிய கொடை அப்படிங்கிறத இந்த மலர் ஏற்றுக்கொள்ள செய்யுது. இந்த மலர் பிளாக் கலரில் அடிக்கடி ட்ரெஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வில்லோ மலரை கொடுக்கணுமா. இந்த மலர் எடுத்துக்கொள்ளும்போது வந்து திருப்தியும் மன நிம்மதியும் கிடைக்கும். இவங்க வந்து மற்றவங்கள மனம் திறந்து பாராட்டக்கூடிய நபர்களாக ஆயிடுறாங்க. அதாவது ஏற்றுக்கொள்ளும் நிலை, எந்த விஷயமா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை. எந்த மலரின் தீர்வும் எனக்கு தீர்வு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூடியவங்களுக்கு, அதாவது குற்றம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு சில, எந்த மலருமே எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த மலர் கொடுத்தா தீர்வு கிடைச்சிரும். இது மூலாதாரத்திற்கான ஒரு ரெமெடி. இது பொறுப்புணர்வோடு விதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க, விதியை மாற்றக்கூடியவங்க, விதியை தன் வசமாக்கும் நபர்கள் இவங்க. பழைய எண்ணம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே அப்படி இருக்குது அப்படின்னா வில்லோ ஒயிட் செஸ்னட் வந்து எடுக்கணும். குத்தம் சொல்லிக்கிட்டு தனிமையில் இருக்கிறவங்க வில்லோ வாட்டர் வயலட் எடுக்கணும். பொல்லாத மாமியாருக்கு சிக்கரி, மருமகளை குறை சொல்லும் மாமியாருக்கு வில்லோ. கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ராக் வாட்டரும் வில்லோவும் கொடுக்கும்போது குடும்பத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவும். பக்கவாதம் வந்தால் வில்லோ, வெர்வைன்ஸ், கிளராந்தஸ், ஹார்ன்பீம் இது 4மே கொடுக்கலாம். ரெமெடி சூஸ் பண்ண தெரியல அப்படிங்கன்னா வைல்ட் ஓட் ப்ளஸ் பீச் எடுக்கலாம். வீட்டில் உள்ளவங்க வந்து சரியாக வேலை செய்யறதில்ல அப்படின்னு அந்த குற்றம் சாட்டினால் அது வந்து வில்லோ. வீட்டில் உள்ளவங்களுக்கு தங்களுடைய வேலையை வந்து அவங்களா செஞ்சுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னா அது வந்து பீச்சு. தீர்க்கும் உடல் நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் ஈரத்தன்மை இருக்கும் இடங்களுக்கு கூட இந்த மலர் கூட நம்மளுக்கு செட் ஆகும். மூட்டில் வலி இருக்குது, மூளை, இருதயம், நுரையீரல் பாதிப்பு இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு, மனப்பதட்டம் இருக்கவங்களுக்கு, செரிமான அமைப்பு வந்து முழுமையாக தடைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அல்சரு, பித்தப்பையில் கல்,
சிறுநீரக கல், அப்புறம் மூட்டில் வந்து இருக்கிற நீர், மூளையில் கபால நீர், இதிலெல்லாம் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு கூட கொடுக்கலாம். அதிதைராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கால்களில் உள்ள வீக்கம், வெள்ளைப்படுதல், மூக்கு, நாக்கு, கண் ஆகியவற்றில் உள்ள ஈரத்தன்மையை வந்து இது சரிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. பக்கவாதத்துக்கு கூட இதை நம்ம கொடுக்கலாம். உபயோகிக்கிற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நான் வந்து சூழ்நிலை கைதியாகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நான் சரியாக நடத்தப்படவில்லை, எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது, நான் பலிகடா ஆக்கப்பட்டேன், வாழ்க்கை வந்து என்னை சரியாக நடத்தலை, எனக்கு வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இதுதான் நம்ம இன்றைக்கி வில்லோ பார்த்தது. ஹார்ன்பீம், வில்லோ 2 மலர்கள் பற்றி ஒரு நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு நிச்சயமாக கிடச்சிருக்கும். ஓகேம்மா, நம்ம கொஷின் ஆன்சருக்கு போகலாமாம்மா?